அப்போ ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காருன்னா, ஒரு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொடுத்துருக்காருன்னா, வழிநடத்தக்கூடிய கர்த்தருடைய வசனம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு செய்யுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. அதை என்ன செய்யுங்க, முடிஞ்சா அதை நீங்கள் பாதுகாக்கிறதுக்காக எங்கேயாவது செவத்தில் ஒட்டிக்கோங்க. பேப்பர் ஃபில்டர் எடுத்து ஒட்டிங்க. இந்த மாதம் வாக்குத்தத்தம், இந்த வார வாக்குத்தத்தம், இந்த நாள் வாக்குத்தத்தம் எழுதி உங்கள் நாட்களில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒட்டிங்க. டெய்லி அதில் பார்க்கும்போதுலாம் அதை என்ன செய்ய, உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ என்ன சார், ஏதாவது சங்கதி பார்க்க திரும்பினா ரைட் அப்படின்னு வரும். யாராவது பார்த்துட்டு அவ்வளோதாங்க, பேங்க் அவன் கைவிட்டான், லோன் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு தோணும். என்னடா இது பண்ணிட்டு திரும்ப பார்க்கும்போது நான் உங்களுக்கு கைவிட அது வசனம் கண்டு தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. இவன் விட்டா நான் ஆண்டரை கைவிடவில்லை அப்படின்னு நினைச்சு உங்களை ஒரு உற்சாகம் வந்துடும். இப்படி வசனத்தை நீங்கள் பதித்து கொள்ள வேண்டும். தேவ வசனம் சுதந்திரம் உண்டாதாக. இங்கே ஒரு சங்கதி நடக்குது. அந்த சங்கதியை பார்த்து ஒரு தம்பதிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கலாம்.